தீபம் சேனல் பார்வையாளர்களுக்கு நமஸ்காரம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் இந்த சேனலை லைக் செய்யவும் மற்ற உறவினர்கள் நண்பர்களுக்கு இந்த சேனலை அறிமுகம் செய்ய வேண்டுகிறேன். தங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும். शुक्लां भरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. விநாயகர் அகவல். சீதக்கலபச் செந்தாமரைப்பூம் பாதச் சிலம்பு பல இசைபாட பொன்னரை ஞானும் பூந்துகில் ஆடையும் வண்ண மருங்கில் வளர்த்தல கெரிப்ப பேழை வயிறும் பெரும்பாரக் கோடும் வேழமுகமும் விளங்கு செந்தூரமும் அஞ்சுக கரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் நான்ற வாயும் நாலிரு புயமும் மூன்று கண்ணும் மும்முதச் சுவடும் இரண்டு செவியில் இலங்குபொன் முடியும் திரண்ட முப்பரிநூல் திகழொளி மார்பும் சொற்பதங் கடந்த துரிய மெஞ்ஞான அற்புதம் நின்ற கற்பகக் களிறே முப்பழம் நுகரும் மூஷிக வாகன இப்பொழுதும் என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயாய் எனக்கு தானெழுந்தருளி மாயாய் பிறவி மயக்கம் மறுத்தே திருத்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தென் உளந்தனில் புகுந்து குரு வடிவாகி குவலயம் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடா வகைதான் மகிழ்ந்திலக் கருளி கோடா இதுதார் கொடுவினை கழைத்தே உவட்டா உபதேசம் புகட்டி என் செவியில் தெவிட்டாத ஞானத் தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புறு கருணையின் இனிதெனக் கருளி கருவிகள் ஒடுக்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்திருள் கடித்து தலமொரு 4 தந்தெனக் கருளி மலமொரு 3 மயக்கம் அறுத்தே 9 வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்குமிசை நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே இடைப்பிங்களையின் எழுத்தறிவித்து கடையிற் சுழுமினை கபாலம் காட்டி 3 மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்றெழு பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனில் கூடிய அசைவை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் 3 கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தனி ஏக்கமும் குமுதச் சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் 8 நிலையும் உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூலமும் சதுர்முகச் சூக்கமும் எண்முகமாக இனிதெனக் கருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்ட நிலையும் தெரிசனப்படுத்தி கருத்தினிற் கபாலம் வாயில் காட்டி இருத்தி முந்தி இனிதெனக் கருளி என்னை அறிவித்தெனக்கருள் செய்து முன்னை வினையின் முதலைக் களைந்தே வாக்கும் மனமும் இல்லா மனோலயன் தேக்கியதே என்றன் சிந்தையை தெளிவித்து இருள்வழி இரண்டிற்கொன்று இடமென்ன அருள்தரும் ஆனந்தளித்தியன் செவியில் எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல் களைத்தே அருள்வழி காட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவங் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவா அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்றே கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குலாத்துடன் கூட்டி அஞ்சுக கருத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சுக கரத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட வித்தக விநாய விரைகளல் சரணே. கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய் அருள்வாய் மனம் மொழி மெய்யாலே தினம் உனை துதிக்க மனம் மொழி மெய்யாலே தினம் உனை துதிக்க மங்கள இசையந்தன் நாவினில் உதிக்க மங்கள இசையந்தன் நாவினில் உதிக்க 7 சுரங்களில் நான் இசைப்பாட எங்குமே இன்பம் பொங்கியே ஓட தாளமும் பாவமும் ததும்பி கூத்தாட தரணியில் யாவரும் புகழ்ந்து கொண்டாட கணபதியே வருவாய் அருள்வாய் தூக்கிய துதிக்கை வாழ்த்துக்கள் அளிக்க தொனியும் மணியன கணீரென்றொழிக்க தூக்கிய துதிக்கை வாழ்த்துக்கள் அளிக்க தொனியும் மணியன கணீரென்றொழிக்க
ஊத்துக நல்லிசை உள்ளம் களிக்க உண்மை ஞானம் செல்வம் செழிக்க கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய். गणनायकाय गणदैवताय गणाध्यक्षाय धीमहि गुणशरीराय गुणमण्डिताय गुणेशानाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय बालचन्द्राय श्रीगणेशाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय बालचन्द्राय श्रीगणेशाय धीमहि. எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாகணபதிம் ஸ்ரீ மகாகணபதிம் மகாகணபதிம் ஸ்ரீ மகாகணபதிம் மனசா ஸ்மராமி மகாகணபதிம் மனசா ஸ்மராமி மகாகணபதிம் मनसा स्मरामि महागणपतिं मनसा स्मरामि
वशिष्ठवामदेवादिवन्दित महागणपतिं श्रीमहागणपतिं महादेवसुतं गुरुगुहनुतं महादेवसुतं गुरुगुहनुतं मारकोटि प्रकाशं शान्तं मारकोटि प्रकाशं शान्तं महाकाव्यनाटकविप्रियं मोषिकवाहनमोदकप्रियं महाकाव्यनाटकविप्रियं मोषिकवाहनमोदकप्रियं महागणपतिं श्रीमहागणपतिं நன்றி. ஸ்ரீ கணபதியே நமக. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்ரப நிர்விக்னம் குரு மே தேவ சர்வகார்யேஷு சர்வதா. கஜானனம் பூதகணாதிசேபிதம் கபித்தஜம்பு பலசாரபக்ஷிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அகர்நிஷம் அநேகதம் தம் பக்தானாம் ஏகதம் தம் உபாஸ்மகே. ஸ்ரீ கணேச தியானம். பிரகாசஸ்வரூபம் நமோ வாயுரூபம் லிகராதிகேதும் கலாதாரபூதம் அநேக கிரியா யோகசக்தி ஸ்வரூபம் சதா விஸ்வரூபம் கணேசம் நமாமி. கணேச பஞ்சரத்னம். முதாகராத்தமோதகம் சதா விமுக்தி சாதகம் கலாதராபதம்சகம் விலாசிலோகரக்ஷகம் அநாயகைகநாயகம் விநாசிதே பதத்யகம் நதாசுபாசுநாசகம் நமாமி தம் விநாயகம். நதேதராதிபீகரம் நவோதிதார்க்கபாஸ்வரம் நமஸ்சுராரிநிர்ஜரம் நதாதிகாபதுத்தரம். சுரேஸ்வரம் நிதீஸ்வரம் கஜேஸ்வரம் கணேஸ்வரம் மகேஸ்வரம் தமாச்ரயே பராத்பரம் நிரந்தரம். சமஸ்தலோகசங்கரம் நிரஸ்ததைத்யகுஞ்சரம் தரோதரம் தரம்பரம் வரே பக்தமக்ஷரம். கிருபாகரம் க்ஷமாகரம் முதாகரம் யசஸ்கரம் மனஸ்கரம் நமஸ்கிருதாம் நமஸ்கரோமி பாஸ்வரம். அஜிஞ்சனார்த்திமாஜனம் சிரந்தனோக்திபாஜனம் புராரி பூர்வநந்தனம் சுராரி கர்வசர்வணம். பிரபஞ்சநாச பீஷணம் தனஞ்ச யாதிபூஷணம் கபோலதாளவாரணம் பஜே புராணவாரணம். நிதாந்தகாந்ததந்தகாந்தமந்தகாந்தகாத்மதம் அசிந்தரூபமந்தஹீனமந்தராய கிருந்தனம். ஹிருந்தரே நிரந்தரம் வசந்தமேவ யோகினா தமேவ அந்தமேவ தம் விசந்தயாமி சந்தகம். மகாகணேஷ பஞ்சரத்ரமாதரேன யோன்மகம் பிரஜல்பதி பிரபாகதே ஹிருதி சமத் கணேஸ்வரம். அரோகதாமதோஷதாம் சுஷாகிதியம் சபுத்ரதாம் சமாகிதாயுரஷ்டபூதிமப்யுபைதி சோசிராத். குள்ள குள்ளனே குண்டு வயிரனே வெள்ளிக் கொம்பனே விநாயகனைத் தொழு. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. முதாகரத்த மோதகம் சதா விமுக்தி சாதகம் கலாதராவதம் சதம் விலாஷிரோகரட்சகம் அநாயகை கநாயகம் விநாசிதோபதைத்யகம் நதாசுபாச நாசகம் நமாமிதம் விநாயகம். நதேதாராதிபீகரம் நவோதிதார்க்க
भास्वरं नमच्छुरारिनिच्चरं नधादिकावदुच्चरं सुरेश्वरं निधीश्वरं गजेश्वरं गणेश्वरं महेश्वरं तमाश्रये परत्परं निरन्तरं समस्तलोकशङ्करं निरैतदैजकुञ्जरं तरेधरं वरं भवक्त्रवत्सरं कृपाकरं क्षमाकरं मुदाकरं यशस्करं मनस्करं नमस्करामि भास्वरं मना अखञ्चनादिमार्जनं चिरन्तनोदिभाजनं पुरारिपूर्वनन्दनं सर्वनं प्रभञ्जनादिभीषणं धनञ्जयादिभूषणं खभोलदानवारणं भजे पुराणवारणं मन्दकान्तमाट्पदम् अचिन्त्यरूपमन्दहीनमन्दये हिरन्दरे निरन्तरं वसन्तमेव योगिनां तमेकदन्तमेविदं विसन्दयामि सन्ततं महागणेश पञ्चरत्न महधरेण योन्महं विजल्पति प्रभातके हृदि स्मरन् गणेश्वरम् अरोगदामदोषदां सुलागितं सुभद्रदां क्षमागिदुष्टबुद्मप्यदिदोषिदां श्री महागणेश पञ्चरत्नं சம்பூர்ணம். மண்ணுலகத்தினுள் பிறவி மாசற எண்ணிய பொருளெல்லா எளிதில் முற்றுற கண்ணுதலுடையோர் களிற்று மாமுக பன்னவன் மலரடி பணிந்து போற்றுவோம். எல்லாம் வல்ல உமையொருபாகன் திருவருளாலும் முழுமுதற் கடவுளாம் விநாயகப் பெருமானின் தனிப்பெரும் கருணையினாலும் இந்த விநாயகச் சதுர்த்தி நன்னாளை முன்னிட்டு அவருடைய சிறப்புகளைச் சொல்ல பாக்கியம் செய்திருக்கிறேன். விநாயகப் பெருமான் ஒரு கொம்பு, 2 காதுகள், 3 கண்கள், 4 புஜங்கள், 5 கரங்களுடன் பூதமாய், தேவராய், விலங்காய், ஆணாய், பெண்ணாய், உயர்திணையாய், அக்ரிணையாய் எல்லாமுமாய் விளங்குகிறார். அவர் தனது கைகளில் பாசம் அங்குசத்தை ஏந்தியிருப்பது பொருட்தன்னை அடக்குவர் யாரும் இலர் என்பதையும் உணர்த்துகிறார். திருநறையூரில் பொல்லா பிள்ளையாருக்கு பூஜனை புரியும் ஆதிசைவ குடும்பத்தில் தோன்றியவர் நம்பியாண்டார் நம்பி. பெற்றோர் சிவபிரானை சுந்தரர் குறித்து போற்றும் நம்பி என்னும் பெயரை சூட்டி உரிய பருவத்தில் உபநயனம் செய்வித்து வேத சிவாகமங்களையும் தமிழ் இலக்கண இலக்கியங்களையும் கற்பித்தனர். ஒரு நாள் இவர் தந்தையார் வேற்றூருக்கு செல்ல நேரிட்டது. தந்தையார் தம் மைந்தரை அழைத்து பிள்ளையாருக்கு பூஜை நிவேதனம் செய்து பள்ளிக்கு செல்லுமாறு பணித்து வெளியூர் சென்றார். தந்தை கட்டளைப்படி நம்பிகள் காலையில் எழுந்து நீராடி மலர் பறித்து மாலை தொடுத்து கொண்டு தாயார் தயாரித்து அளித்த நிவேதனத்துடன் ஆலயம் சென்றார். பிள்ளையாருக்கு திருமஞ்சனம் முதலியனச் செய்து தாயார் அளித்த நிவேதனத்தை எதிரே வைத்து பிள்ளையாரை அமுது செய்தருளுமாறு பலமுறையும் வேண்டி நின்றார். நாள்தோறும் தந்தையார் படைக்கும் நிவேதனத்தை பிள்ளையார் உண்டு வருவதாக எண்ணிய நம்பிகள் தன் பூஜையில் ஏதேனும் தவறு நேர்ந்ததோ என்று உளம் நைந்து வருந்தியவாராய் பிழையிருப்பின் மன்னித்து திரு அமுதை ஏற்றருள வேண்டும் என வேண்டினார். அதற்கும் பிள்ளையார் பலா இருத்தலை கண்டு மனம் பொறாதவராய் தன் தலையை கோயில் சுவரில் மோதி கொல்ல முற்பட்டார். அது கண்டு திருவுளம் இறங்கிய பிள்ளையார் குழந்தாய் பொறு எனத் தடுத்து நிவேதனத்தை மகிழ்வோடு உண்டருளினார். இந்நிகழ்ச்சியால் நம்பிகள் பள்ளி செல்ல காலம் தாழ்த்தது என்றும் இனி சென்றால் ஆசிரியர் தண்டிப்பார் என்றும் கூற பிள்ளையார் நாமே அப்பாடங்களை உனக்கு கற்பிப்போம் எனக் கூறி தாமே நம்பிகளுக்கு தமிழ் கற்பித்தருளினார். நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலைஞானம் கற்குஞ்சரக்கன்று கான் என்னுமா போல விநாயகர்
திருவருளால் நம்பிகள் கலை ஞானங்கள் அனைத்தும் கைவரப் பெற்றார். விநாயகர் மீது திரு இரட்டை மணிமாலை என்னும் பிரபந்தம் பாடி போற்றினார். இவ்வற்புத நிகழ்ச்சி நாடெங்கும் பரவியது. அதனை கேட்டு மகிழ்ந்த அபாய குலசேகரன் என்னும் ராஜராஜ மன்னன் அப்பிள்ளையாரை வழிபடுத்தற்பொருட்டும் தன் உள்ளத்தில் நெடுநாட்களாக இருந்த கவலையை தீர்த்து கொள்ளற்பொருட்டும் விநாயகருக்கு உகந்த பல வகைகள் கரும்பு, தேன், அவல், எள்ளுருண்டை முதலான பொருட்களை வண்டியில் ஏற்றிக்கொண்டு திருநறையூர் வந்தடைந்தான். நம்பிகளை வணங்கி இவற்றை பிள்ளையார் ஏற்றுக்கொள்ளுமாறு செய்ய வேண்டினான். மன்னன் விரும்பிய வண்ணம் நம்பிகள் பிள்ளையாருக்கு அபிஷேகம் ஆராதனைகள் புரிந்து மன்னன் கொண்டு வந்த நிவேதன பொருட்களை படைத்து அமுது செய்தருளுமாறு வேண்டிய அளவில் பிள்ளையார் அவற்றை ஏற்றருளினார். அது கண்டு மகிழ்ந்த மன்னன் தன் நெடுநாளைய கவலையை நம்பிகளிடம் தெரிவித்தான். மூவர் அருளிய தேவார திருமுறைகளும் திருத்தொண்டர் வரலாறும் தமிழ் மக்களுக்கு கிடைக்குமாறு செய்தருள வேண்டும் என கேட்டுக்கொண்டான். நம்பிகள் மன்னனின் வேண்டுகோளை பிள்ளையாருக்கு தெரிவித்தார். அவர் வேண்டுகோளை ஏற்ற பொல்லா பிள்ளையார் தில்லையில் தேவார மூவர் கையடையாளத்துடன் ஒரு அறையில் தேவார திருமுறைகள் வைக்கப்பட்டுள்ளன என கூறியதோடு திருத்தொண்டர் வரலாறுகளையும் நம்பியாண்டார் நம்பிகளுக்கு உணர்த்தியருளினார். அவற்றை கேட்டு மகிழ்ந்த நம்பிகளும் அபய குலசேகரனாகிய சோழ மன்னனும் மகிழ்ந்து தில்லையை அடைந்து அவ்வறையை திறக்குமாறு தில்லைவாழ் அந்தர்களை கேட்டுக்கொண்டனர். தில்லைவாழ் அந்தணர்கள் தேவமூவர் கையடையாளம் இட்டுள்ளதால் அவர் வந்தாலன்றி அவ்வறை கதவை திறத்தல் இயலாது என கூறக் கேட்ட மன்னன் மூவர் திரு உருவங்களுக்கும் அபிஷேக ஆராதனைகள் செய்வித்து எழுந்தருளச் செய்து அவ்வறைக்கு எதிரே நிறுத்திட மூவரும் வந்துவிட்டனர். கதவை திறக்கலாமே என கூற தில்லைவாழ் அந்தணர்களும் வேறு வழியின்றி கதவை திறந்தனர். அங்கு பாதுகாப்பாக வைக்க பெற்றிருந்த ஏடுகளை கரையான் புற்று மூடியிருக்க கண்ட மன்னன் மனம் வருந்தி எண்ணெய் சொரிந்த புற்றை அகற்றி பார்த்த அளவில் ஏடுகளில் பல செல்லரித்ததை அறிந்து அளவில்லாத துயரற்றான். அந்நிலையில் தேவார ஏடுகளில் இக்காலத்துக்கு வேண்டுவனவற்றை மாத்திரம் வைத்துவிட்டு எஞ்சியவற்றை செல்லரிக்கச் செய்தோம் கவலர்க்க என்றொரு அசரீரி அனைவருக்கும் கேட்க எழுந்தது. மன்னன் ஆறுதல் அடைந்து அவ்வேடுகளை சிதையாமல் எடுத்து அவற்றை தொகுத்து தருமாறு நம்பியாண்டார் நம்பிகளை வேண்டிக் கொண்டான். எனவே இந்த அற்புதமான தேவார திருமுறைகள் நமக்கு கிடைக்கப் பெற முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானே முழுமுதற் காரணமாகவும் விளங்குவதால் அவருடைய பெருமைகளை பற்றி பின்தொடர்வோம். மேலும் சுப்பிரமணியர், அம்பிகை, ராமர், கிருஷ்ணர் முதலிய உருவங்கள் சிற்ப முறைப்படி செய்து வழிபட வேண்டியவை. அவற்றில் சிற்ப லட்சணத்திற்கு மாறுபட்டிருந்தால் வழிபாடு செய்பவருக்கு நன்மை கிடைக்காது. ஆனால் பிள்ளையார் உருவம் அப்படி அல்ல. மஞ்சளை அரைத்து ஒரு சின்ன குழந்தை கூட பிடித்து வைத்தால் போதும், பிள்ளையார் தயார். அவ்வளவு எளிமையாக நமக்கு எழுந்தருள் புரிவார். மஞ்சள் மட்டுமல்லாது சந்தனம், களிமண், சாணம் போன்ற எளிதாக கிடைக்கும் கூடிய பொருட்களில் கூட விநாயகப் பெருமானை வழிபடலாம். இதிகாச புராணங்களில் ஒன்றான மகாபாரதம் வியாச மகரிஷி
விநாயகப் பெருமான் துணை கொண்டு நமக்கு தந்தருளினான். விநாயகப் பெருமானே போற்றி. பந்தம் அகற்றும் அனந்த குணப் பரப்பும் எவன்பால் உதிக்குமோ, எந்த உலகும் எவனிடத்தில் ஈண்டு இருந்து கரக்குமோ, சந்தமறை ஆகமங்கள் அனைத்தும் எவன்பால் தகவருமோ, அந்த இறையாம் கணபதியை அன்பு கூரத் தொழுகின்றோம். உலகம் முழுதும் நீக்கமற ஒன்றாய் நிற்கும் பொருள் எவன், அவ்வுலகில் பிறக்கும் விகாரங்கள் உறாத மேலாம் ஒளியாவான். உலகம் புரியும் வினைப்பயனை ஊட்டும் கணைகள் எவன், அந்த உலக முதல் கணபதியை உவந்து சரணம் அடைகின்றோம். இடர்கள் முழுதும் எவன் அருளால் எரிவீழும் பஞ்சு எனமாயும், தொடரும் உயிர்கள் எவன் அருளால் கரர்வால் பதியும் உரம் செய்யும். கடவுள் முதலோர்க்கு ஊறியின்றி கருமம் எவனால் முடிவுறும், அத்தடவு மறுப்பு கணபதி பொன் சரணம் சரணம் அடைகின்றாம். மூர்த்தியாகி தலமாகி முன்னீர் கங்கை முதலான தீர்த்தமாகி அறிந்து அறியா திறத்தினாலும் உயிர்க்கு நலம் ஆர்த்தினாலும் அறியாமை அகற்றி அறிவிப்பான் எவன், அப்போர்த்த கருணை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றோம். செய்யும் வினையில் முதல் யாவன் செய்யப்படும் அப்பொருள் யாவன், ஐயம் இன்றி உளதாகும் அந்த கருமப் பயன் யாவன், உய்யும் வினையின் பயன் விளைவில் ஊட்டி விடுப்பான் எவன், அந்த பொய்யில் இறை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றோம். வேதம் அளந்தும் அறிவறிய விகிர்தன் யாவன், வெளுத்தகைய வேத முடிவில் நடம் நவிலும் விமலன் யாவன், விளங்குவர நாத முடிவில் வீற்றிருக்கும் நாதன் எவன், என் குணன் எவன், அப்போத முதல் கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றோம். மண்ணில் ஓர் ஐங்குணமாகி பதிவான் எவன், நீர் இடை நான்காய் நண்ணி அமர்வான் எவன், தீயின் மூன்றாய் நைல்வான் எவன், வளியின் என்னும் இரண்டு குணமாகி இவைவான் எவன், வானிடை ஒன்றாம் அன்னாள் எவன், அக்கணபதியை அன்பில் சரணம் அடைகின்றோம். பாச அறிவில் பசு அறிவில் பற்றற்கு அறியப்பான் எவன், பாச அறிவும் பசு அறிவும் பயிலப் பணிக்கும் அவன் யாவன், பாச அறிவும் பசு அறிவும் தேகன் எவன், அக்கணபதியை திகழச் சரணம் அடைகின்றோம். நன்றி, வணக்கம். ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்தின் இளம்பெரு ஓலைத்தினை நந்தி மகந்தினை நாணக் கொழுந்தினை குந்தி இழைத்தடி போற்றுகின்றேன். ஸ்ரீகணநாத சிந்தூராவர்ண கருணாகர ஹரிவதனா லம்போதர ரகுநிகர அம்பாசுத அமர வினோத லம்போதர ரகுநிகர சித்த சாரண கணசேவித சித்த சாரண கணசேவித சித்தி விநாயக தேயே நமோ நமோ லம்போதர ரகுநிகர சகல வித்யா ஆதிபூதித சகல வித்யா ஆதிபூதித சர்வோத்தம தேயே நமோ நமோ லம்போதர ரகுநிகர गणनायकाय गणदैवताय गणाध्यक्षाय धीमहि गुणशरीराय गुणमण्डिताय गुणेशानाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय बालचन्द्राय श्रीगणेशाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय बालचन्द्राय श्रीगणेशाय धीमहि
நமஸ்காரம். விநாயகர் உருவான கதை. ஒரு முறை கைலாயத்தில் ஈசன் இல்லாத போது பார்வதி நீராடச் சென்றார். காவலுக்கு நந்தி கணத்தை நிற்க வைத்து சென்றார். அந்த சமயத்தில் சிவன் அங்கு வர உள்ளே செல்ல முயன்றார். அவரை நந்தி தடுத்து பார்வதி தேவி நீராடச் செல்வதாகவும் யாரையும் உள்ளே அனுமதிக்காதே என எனக்கு கட்டளையிட்டு காவலுக்கு வைத்துச் சென்றுள்ளார். அதனால் தாங்கள் உள்ளே செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். அதற்கு சிவன், பார்வதி தேவி என் துணைவி, அதனால் இந்த கட்டளை என்னை தடுக்காது என கூறி உள்ளே சென்றார். அங்கு அமர்ந்திருந்த பார்வதி தேவி சிவபெருமான் வருவதை பார்த்ததும் யாரையும் அனுமதிக்காதே என கூறியிருந்தேனே என்றார். அதற்கு சிவன், நந்தி என் சேவகன், அதோடு நான் உன் மணாளன் என்பதால் என்னை அவர் தடுக்கவில்லை என்றார். நந்தியின் செயலால் கோபமடைந்த பார்வதி தேவி அவர் செய்ததில் தவறு இல்லை என நினைத்தார். ஆனால் பாதுகாவலனாக நிற்பவர் யாரையும் உள்ளே விடாதபடி அறிவாளியாகவும் பலசாலியாகவும் தனக்கென பாதுகாவலனாகவும் இருக்க வேண்டும் என பார்வதி தேவி நினைத்தார். அந்த ஞாபகத்திலேயே நீராடச் சென்ற பார்வதி அவர் பூசிக்கொண்டிருந்த மஞ்சளையும் சந்தனத்தையும் பிடித்து ஒரு உருவமாக்கினார். அதற்கு உயிரையும் அவரே கொடுத்தார். அவரே கணபதியானார். அப்படி உருவான கணபதி மற்றொரு முறை நந்திக்கு பதிலாக காவலுக்கு நின்றார். நந்தியிடம் கூறியதைப் போலவே யாரையும் உள்ளே அனுமதிக்க கூடாது என கணபதியிடம் கட்டளையிட்டார். கணபதி காவலுக்கு நின்றிருந்த போது அங்கு வந்த சிவபெருமான் மற்றும் நந்தி உள்ளிட்ட பூதகணங்கள் உள்ளே செல்ல முயன்றனர். அவர்களை தடுத்த கணபதி யாரையும் அனுமதிக்க முடியாது என்றார். நான் பார்வதி தேவியின் கணவர் என்று கூறியும் அனுமதிக்கவில்லை. இதனால் கோபமடைந்த ஈசன் கணங்களிடம் கூறி சிறுவனை அங்கிருந்து அகற்றுங்கள் என கூறி சென்றார். ஆனால் கணபதியோ யாரையும் உள்ளே செல்ல அனுமதிக்காததோடு அவர்களை எதிர்த்து சண்டையும் செய்தார். இதில் கணங்களை அங்கிருந்து விரட்டினார். இதை அறிந்த ஈசன் அங்கு வந்து என் சூலாயுதத்தால் கணபதியின் தலையை கொய்தார். கணபதியின் சத்தத்தை கேட்டு அங்கு வந்த பார்வதி தேவி, ஈசனே, இந்த பிள்ளை நான் உருவாக்கியவன்தான். அவரை அநியாயமாக இப்படி கொன்றுவிட்டீர்களே என்றார். அவருக்கு உயிர் அழியுங்கள் என கேட்டுக்கொண்டார். அதற்கு ஈசன், தேவி, அனைத்தையும் நான் அறிவேன். கணேசனுக்கு உயிரளிக்கும் பொருட்டு வடக்கில் தலை வைத்து படுத்திருக்கும் ஒரு பிள்ளையின் தலையை எடுத்து வாருங்கள். அதை கணேசனுக்கு வைத்து உயிர் தரலாம் என பிரம்மதேவன் ஆலோசனை கூறினார். அப்படியே செய்ய கணங்களுக்கு உத்தரவிட்டார். கணங்கள் பல இடங்கள் தேடி அலைந்து ஒரு யானை குட்டியின் தலையை எடுத்து வந்தனர். அதை பொருத்திய ஈசன் உயிரளித்தார். இப்படி யானையின் தலை பொருத்தி விட்டீர்களே சுவாமி என தேவி கேட்டதற்கு, கஜமுகாசுரன் எனும் அரக்கன் உயிர்களை துன்புறுத்தி வருகின்றனர். அவரை அழிக்க வேண்டும் என்றால் ஆண் பெண் சம்பந்தப்படாமல் பிறக்கும் ஒருவரால் தான் முடியும். அதோடு அவன் மனிதனாகவோ அவன் பார்க்க இருக்க கூடாது என வரம் பெற்றுள்ளான். கஜமுகாசுரனை அழிப்பதற்காகவே கணேசனாக அவதரித்துள்ளார். அதோடு அவர் முழு முதல் கடவுளாக விளங்குவார். யார் எங்கு பூஜை செய்தாலும் அதில் கணபதிக்கு தான் முதல் பூஜையும் ஆரத்தியும் நடக்கும் என வரம் கொடுத்தார். இதன் காரணத்தால் கணபதி யானை முகத்துடன் காட்சி அளிக்கின்றார். அதோடு முழு முதல் கடவுளாக வழிபட்டு வருகின்றோம். விநாயகர் சதுர்த்தி தினத்தில் விநாயகரின் அருமை பெருமைகளை அறிந்து கொண்டு வணங்கி அருள் பெறுவோம். நன்றி. நமஸ்காரம். விநாயகர் பாடல். கணபதி 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 பாலயமா. கணபதி கணபதி கஜபதி மமபதி வரபதி சுரபதி பாலயமா. கணபதி பால கணபதி நந்தன கணபதி கம்பீர கணபதி வாத்தாபி கணபதி 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 பாலயமா. கணபதி கணபதி கஜபதி மமபதி வரபதி சுரபதி பாலயமா. கணபதி கணபதி கஜபதி மமபதி வரபதி சுரபதி பாலயமா.
गणपति बाल गणपति नतन गणपति गंभीर गणपति वातापि गणपति 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 पालय मा नंद्री श्री गणनादने नमो नमो जय गणनादने नमो नमो श्री गणनादने नमो नमो जय गणनादने नमो नमो शंकरन पुदल्वा नमो नमो शरणमैंगरने नमो नमो शंकरन पुदल्वा नमो नमो शरणमैंगरने नमो नमो मूल मुदल्वने नमो नमो मोदक प्रियने नमो नमो मूल मुदल्वने नमो नमो मोदक प्रियने नमो नमो करिमुगतळगने नमो नमो करुणागरने नमो नमो करिमुगतळगने नमो नमो करुणागरने नमो नमो श्री गणनादने नमो नमो जय गणनादने नमो नमो। नमस्कारं। मुदागरातमोदगं सदा विमुक्तिसाधकं कलाधरावदंसगं विलासिलोकरक्षकम् अनायकै गणायकं विनाशिदेवदैत्यगं नतासुभासुनासकं नमामि तं विनायकम् न ते तरादिभीकरं नवोदितार्कभास्वरं न मत्सुरारिनिर्झरं न तातिकापदुर्धरं सुरेश्वरं निधीश्वरं गजेश्वरं गणेश्वरं मगेश्वरं तमाश्रये परात्परं निरन्तरम् समस्तलोकशङ्करं निरस्तदैत्यकुञ्जरं तरेधरोदरं वरं वरे भवक्त्रमक्षरं कृपाकरं क्षमाकरं मुदाकरं यशस्करं मनस्करं नमस्कृतां नमस्करोमि भास्वरम् अकिञ्चनार्तिमार्जनं चिरन्तनोक्तिभाजनं पुरारिपूर्वनन्दनं सुरारिगर्वचर्वणं प्रभञ्जनासभीषणं तणञ्जयादिभूषणं कपोलदानवारणं भजे पुराणवारणं नितान्तकान्तिदन्तकान्तिमन्तकान्तिकात्मजम् अचिन्त्यरूपमन्दहीनमन्दराय कृन्दनं हृदन्दरे निरन्तरं वसन्तमेव योगिनां तमेकदन्तमेव तं विचिन्तयामि सन्ततं महागणेशपञ्चरत्नमादरेण योऽन्वहं प्रजल्पति प्रभातगे हृदि स्मरन् गणेश्वरम् अरोगदामदोषदां सुसाहितीं सुपुत्रतां समाहितायुरष्टपोधिमप्युपैति सोचिरात् सिद्धिविनायका शरणु विद्याप्रदायका शरणु सिद्धिविनायका शरणु विद्याप्रदायका शरणु पार्वतीतनय मूञ्जुडि शरणु मूषिकवाहना शरणु सिद्धिविनायका
नितिलनेत्रन देवी सुतने नागभूषण प्रियने नितिलनेत्रन देवी सुतने नागभूषण प्रियने तकिट तांगिट कोमलांगदिष्कर्म विष्णुभूषणे शरणु सिद्धि प्रदायका कुक्षि महालंबोदरने हे सुधाकर केलितने कुक्षि महालंबोदरने हे सुधाकर केलितने पक्षिवाहन श्री पुरंदन विठ्ठलना नितदासने पक्षिवाहन श्री पुरंदन विठ्ठलना नितदासने शरणु सिद्धि विनायका நன்றி வணக்கம். தீபம் சேனல் பார்வையாளர்களுக்கு நமஸ்காரம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் இந்த சேனலை லைக் செய்யவும் மற்ற உறவினர்கள் நண்பர்களுக்கு இந்த சேனலை அறிமுகம் செய்ய வேண்டுகிறேன். தங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும்.